வணக்கம். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மட்டும் வாரிசு அரசியல் பண்ணலங்க. எடப்பாடி பழனிசாமியும் வாரிசு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இது கட்சியில இருக்கிற சில முக்கியமான நிர்வாகிகள், சீனியர் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய பையன் மிதுன் தான் எல்லா முடிவுகளுமே எடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அவருடைய அப்பா எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய நபர்கள், இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு மேல செயல்படக்கூடிய நபர்கள், யாருக்கு அதிகபட்சமான ஆளுமை இருக்கோ, அவங்களலாம் கட்சிக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பையன் மிதுனும் சரி, அவருடைய மைத்துனர் வெங்கடேசனும் சரி, அவருடைய மாப்பிள்ளையும் சரி, எல்லாருமே இணைஞ்சு செயல்படுறாங்க. கட்சிய அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு போறாங்க. திமுக மட்டும் குடும்ப அரசியல் பண்ணல. எடப்பாடி பழனிசாமியே குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்குமே இருக்கும். கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்குமே அந்த வேதனை இருக்கு. கட்சிய நாசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோபம் இருக்கு. கட்சிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் அடக்கி வச்சுட்டாரு. கட்சியில இருக்க நிர்வாகிகள்லாம் எதிர்த்து பேசவே முடியல. எதிர்த்து பேசக்கூடிய நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, டக்குன்னு உங்கள கட்சிய விட்டு தூக்கிருவான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீங்க இந்த கட்சிய பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கிற மாரி ஒரு பயமுறுத்திட்டு இருக்காரு. இது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அதுக்கான ஒரு முடிவ கட்டும். வாரிசு அரசியல் அதிமுகவுல கிடையவே கிடையாது. வாரிசு அரசியல உருவாக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கட்சியிலேருந்து அகற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கொஞ்சம் ஆவேசப்பட்டிருக்கிறாரு. அவ்வளோதான். ஆவேசம் தொடர்ந்து நடக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கு. தன்னால முடியாததை கூட முடியும் அப்படின்னு நம்புறாரு. இது தலைக்கனம், கர்வம், பச்சாதாபம் அதிகமான போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமா வரும். தன்னையும் ஏமாத்திக்கிறாரு. தன்னை நம்பி கூட இருக்கிறவங்களையும் ஏமாத்துறாரு. அதிமுக மிகப்பெரிய இயக்கம் தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவர் தலைமையில அந்த இயக்கம் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. இத அவர்னால உணர முடியல. ஆனா தன்னை சுத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமை இருக்கிற மாரியும், தனக்கு ஆதரிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல இருக்கிற மாரியும் ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. திமுக குடும்ப அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறவரு, இப்ப இவரே குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. மெயினா இவருடைய குடும்பம் தான் எல்லா மாவட்டங்களையும் பரவி அந்தந்த மாவட்ட செயலர்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள இவங்க கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு இவங்க செயல்படுத்துறாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற மாவட்ட செயலர்களையும் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு சிலர நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. மாவட்ட செயலர்கள் எல்லாம் நிறைய மாவட்டங்கள்ல அதிருப்தியில இருந்துகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மேல. அதெல்லாம் வெளிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரும். சீக்கிரமா பார்ப்போம். முதல்ல நம்ம விஷயத்த பேசுவோம் அப்படிங்கிற மாரி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. என்னைய கட்சிய விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொன்னவரு, வழக்கறிஞர்களோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். சட்ட ரீதியாக இதை அணுகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்ட ரீதியா நீங்க அணுகுங்க. சட்ட ரீதியா அணுகுனீங்கன்னா நீதிமன்றங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி, நீங்க சட்ட ரீதியா போனீங்கன்னா, நாங்க நீதிமன்றங்கள பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு துணிச்சல் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர் ஜெயந்திக்கு போனாரு. ஓபிஎஸோட கார்ல தொடர்ந்து பயணம் பண்ணாரு. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. என்னடா இது இப்படி செங்கோட்டையன் இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு ஒரு முடிவை எடுக்க மாட்டாரு. அப்படி எடுத்துட்டாரே என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி இருந்தது. கட்சியில இருக்கவங்களும் இப்படியே விட்டீங்கன்னா திரும்பவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க தலைமைக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் இந்த போன்ற நபர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்கலாம் டைரக்ட்டா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுறதில்ல. அவர் பையன் மிதுன்ட்ட தான் பேசுறாங்க. இப்படியெல்லாம் விடக்கூடாது தம்பி. இந்த மாதிரிலாம் விட்டோம்னா கட்சி உங்க அப்பா தலைமையிலேருந்து ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 2 பேரும் சேர்ந்து டிடிவி தினகரன் சந்திக்கிறாங்க. இவங்க டிடிவி தினகரன் சசிகலா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது, அவங்க போக்குவரத்து இடைஞ்சல்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க வர லேட் ஆகும். நம்ம முடிச்சுட்டு நம்ம செய்தியாளரை சந்திச்சுட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனா செங்கோட்டையனும் ஓபிஎஸும் இருந்து சசிகலாவை சந்திச்சாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன். நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜகவில் அடிக்கடி போய் அவர் அமித்ஷாவை சந்திப்பார், நயினா நாகேந்திரனை சந்திப்பார், நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசுவார். நயினா நாகேந்திரனை பெருசாக அவர் சந்திக்க மாட்டார். நயினா நாகேந்திரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் அவர் அதிமுகவில் இருக்கும்போதே பிரச்சனை, பஞ்சாயத்து. அதனால் அவர் பெருசாக செங்கோட்டையனை மதிக்கிறதே கிடையாது நயினா நாகேந்திரன். அது பின்னாடி வருவோம். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிறாரு. அவரை கட்சிக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. ஆனால் பின்னாடி இவருக்கு பக்கபலமாக பாஜக இருக்குது. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையை வச்சுட்டு, உதயகுமார் இருக்கார்ல, ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு இவங்க 2 பேர்த்தையுமே போய் நயினா நாகேந்திரனை சந்திங்க. தேவர் குரு பூஜை முடிஞ்ச மறுநாள் உதயகுமாரும் கடம்பூர் ராஜும் நயினா நாகேந்திரனை போய் சந்திக்கிறாங்க.
சந்தித்து இது மாதிரி வந்து அண்ணன் வந்து செங்கோட்டையன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து கட்சி விதிகளை மீறி செயல்படுறாரு. ஓபிஎஸ், தினகரன் இவங்களெல்லாம் போய் சந்திக்கிறாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமியை அவமதிக்கிற ஒரு செயல். கட்சியோட பொதுச்செயலாளர் அவர் வந்து டெம்பரவரி பொதுச்செயலாளர் அப்படின்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும்? கட்சியிலேருந்து ஒருத்தர் நீக்கப்பட்ட ஒருத்தர் கூட போய் செங்கோட்டையன் வந்து பேசுகிறது எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இந்த அவமானத்தோட எடப்பாடி பழனிசாமி இருக்கணுமா? இல்லை செங்கோட்டையனை கட்சியில் தொடர்ந்து பண்ண வைக்க முடியுமா? நீங்கள்லாம் பின்னாடி இருந்து ஏற்குறீங்க அப்படிங்கிற ஒரு பயம், தயக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம செங்கோட்டையனை கட்சியை விட்டு நிப்பாட்டணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து பாஜக ஏதாவது ஒரு இடைஞ்சல் சிக்கலை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. கட்சி பதவியை பறித்தாங்க. இப்போ வந்து கட்சியிலேருந்து உறுப்பினர் பதவியும் பறிக்கணும். கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும். இதுக்கு வந்து பாஜக இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இது வந்து பொதுச்செயலாளர் வந்து எங்களை வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. பேசிவிட்டு உங்கள் முடிவை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ கட்சியை விட்டு நிப்பாட்ட போகிறது உறுதியாயிடுச்சு. இப்போ பாஜக வந்து செங்கோட்டையனை ஆதரித்தா கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கடம்பூர் ராஜு சொல்லியிருக்கிறாரு நயினா நாகேந்திரன்ட்ட. கூட்டணி சம்மந்தமாக பிரச்சனை வரும் அப்படின்னா இவர் என்ன செய்வார் நயினா நாகேந்திரன்? உடனே ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருக்கும்போது செங்கோட்டையனுக்கும் நயினா நாகேந்திரனுக்குமே ஒரு பஞ்சாயத்தெல்லாம் போயிருக்குது. ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு சரியான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நயினா நாகேந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தணுமா வேணாமா? நேராக வந்து உதயகுமார், கடம்பூர் ராஜு வந்து நயினா நாகேந்திரன்ட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டால் அவர் என்ன செய்வார்? அது வந்து அமித்ஷா வந்து இந்த சந்திப்பப்பே சொல்லிட்டார்ல, கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தை முடிஞ்சும் போதே சொல்லிட்டார்ல, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைலாம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இது உட்கட்சி பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நாங்கள் ஏன் தலையிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. அப்படின்னா நாங்கள் செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நிப்பாட்டினா நீங்கள் எதுவுமே குரல் கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த விதமான அழுத்தத்தையும் அதிமுக மேல் இடத்துக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி உதயகுமார் திரும்பவும் கேட்டிருக்காரு நயினா நாகேந்திரன்ட்ட. அதெல்லாம் நாங்கள் ஏன் கொடுக்க போகிறோம்? என்டிஏ கூட்டணியோட தலைமை யார் இருக்கா? அதிமுக தான் அந்த என்டிஏ கூட்டணியோட தலைமை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அந்த அதிமுகவில் இப்போ தலைமை யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு என்டிஏ என்னைக்கு வந்து எதிராக இருக்கும்? அப்படி யோசிச்சுக்கங்களேன். நாங்கள் வந்து கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தை மட்டும்தான் பேசுவோம். மற்றபடி வந்து உங்கள் உட்கட்சி பிரச்சனைக்குள்ளெல்லாம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். எதுவும் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. உங்கள் பிரச்சனை இது, உங்கள் அதிமுக பிரச்சனை. அதுக்குள்ளே நாங்கள் தலையிடவே விரும்பலை. நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் யாரை வேணாலும் கட்சியை விட்டு நிப்பாட்டிக்கங்க, இல்லை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கங்க. கட்சியை விட்டு செங்கோட்டையனை நிப்பாட்டுறதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். என்னடா அது இப்படி பொசுக்குன்னு நம்ம ஏதோ நயினா நாகேந்திரன் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசுவார், செங்கோட்டையனை இப்படியெல்லாம் நிப்பாட்டினீங்கன்னா அதிமுக பலகீனமாயிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, இல்லை நீங்கள் நிப்பாட்டினா தான் நிப்பாட்டிக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஜக இதில் தலையிடாது நயினா நாகேந்திரன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்கிறார் உதயகுமார்? ஆனால் இது மாதிரி சொல்லிட்டாருன்னா நயினா நாகேந்திரனை கன்வீன்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்தால் பாஜக தலையிடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருண்ணே நயினா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் எந்த விதமான நோட்டீஸும் அனுப்பாமல் கட்சி மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை. மூத்த நிர்வாகின்னா யார்? கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க தான். இவங்கள்ட்ட ஆலோசனையெல்லாம் பண்ணாமல் ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு நடவடிக்கை எடுக்கிற போகிறோம், என்னப்பா செய்யலான்னு கேட்காம ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. பண்ணால் என்றைக்கா இருந்தாலும் பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து செங்கோட்டையன் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாட்டிட்டார். இன்றைக்கி செங்கோட்டையன் அதான் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி திமுக போல் ஒரு குடும்ப அரசியலை பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய குடும்பத்தை மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாரு, வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பின்னாடியும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் கட்சியை வழி நடத்தணுங்கிறதுக்கு இப்போயே திட்டம் போட்டு கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இது வந்து வெளிப்படையாக வரும், இன்னும் வரும். நான் எப்படி வெளியே வந்து பதில் சொல்கிறேனோ அதே போல் இன்னும் நிறைய பேர் வந்து பதில் சொல்ல தேர்தல் நெருக்கத்தில் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை 2027 கல்லறை திருநாள் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.